புகழ்பெற்ற பழனி முருகன் கோவிலில் எடப்பாடியைச் சேர்ந்த பக்தர்கள் பாரம்பரிய முறைப்படி மலைக்கோயிலில் இரவு நேரத்தில் தங்கியிருந்து வழிபாடு நடத்தினர். பழனி மலைக்கோயிலில் இரவு 10 மணிக்கு மேல் பக்தர்கள் யாரும் தங்க அனுமதிக்கப்படுவதில்லை. ஆனால் தைப்பூச திருவிழாவுக்காக எடப்பாடியிலிருந்து வரும் மீனவ சமுதாய மக்கள் மட்டும் இரவு நேரத்தில் தங்கி வழிபட பாரம்பரிய முறைப்படி கோயில் நிர்வாகம் அனுமதி அளிக்கிறது. அதன்படி எடப்பாடியிலிருந்து பாத யாத்திரையாக காவடி எடுத்து வந்த பக்தர்கள் மலை மீது ஒரு நாள் தங்கியிருந்து முருகனை வழிபட்டனர். பக்தர்கள் நடந்து செல்லும் படிப்பாதையில் தேங்காய் உடைத்து படிபூஜை செய்தனர். வெளி பிரகாரத்தில் 300 கிலோ வண்ண மலர்களால் அலங்காரம் செய்திருந்தனர். இந்த வழக்கம் கடந்த 350 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி துறைமுகத்தில் விரைவில் சரக்கு போக்குவரத்து தொடங்கப்படவிருக்கும் நிலையில் அதற்கான சோதனை ஓட்டம் நடைபெற்றது. சென்னை துறைமுகத்தில் இட நெருக்கடி காரணமாக வெளிநாடுகளிலிருந்து கப்பல்களில் வரும் கண்டெய்னர்களை இறக்குவதில் காலதாமதம் ஏற்படுகிறது. எனவே சென்னை துறைமுகம் அல்லது எண்ணூர் துறைமுகத்திலிருந்து 12 டன் எடை கொண்ட 50 முதல் 100 கண்டெய்னர்களை புதுச்சேரி உப்பளம் துறைமுகத்திற்கு கொண்டு வந்து இறக்க புதுச்சேரி அரசு அனுமதி அளித்துள்ளது. இதற்கான சோதனை ஓட்டமாக கொல்லத்திலிருந்து கடந்த 6ஆம் தேதி புறப்பட்ட கண்டெய்னர் சரக்கு கப்பல் புதுச்சேரி உப்பளம் துறைமுகத்திற்கு வந்தது. அதிலிருந்து சரக்குகளை கையாள்வது குறித்த சோதனை ஓட்டமும் நடைபெற்றது. டெல்லியில் செயல்பட்டு வரும் DTEA பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் ஒன்றுகூட நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. அடையாறில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 600க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தங்கள் பள்ளி பருவ அனுபவங்களை பேசி நிகழ்ந்தனர். இதேபோல் பள்ளியில் ஆசிரியர்களாக பணியாற்றியவர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் பிரபல இசையமைப்பாளர் பரத்வாஜ் பங்கேற்று தனது பள்ளிக்கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். தமிழ் வழி கல்வியை பயிற்றுவிக்கும் அந்த பள்ளி தொடங்கப்பட்டு 100 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை குறிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.